வணக்கம். இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம், ஷஷ்டி திதி, சோமவாரம். இந்த நல்ல நாளில் நாம் எண்ணி வேண்டி பிரார்த்தனை பண்ணக்கூடிய நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வாக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முருக பக்தர்கள் பேரவை சார்பாக எல்லா ஆலயங்களிலும் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி கந்தசஷ்டி கவசம் பாடி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும். 2 நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கிய பின்பும் கூட அந்த தீபம் ஏற்றுவதற்கான தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வேண்டுகோளாக வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முருக பக்தர்கள் பேரவை சார்பில் எல்லா ஆலயங்களிலும் கந்தசஷ்டி பாராயணம் நடத்தி பிரார்த்தனை செய்திருக்கிறோம். முருகனிடத்திலே அருள் வேண்டியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்காக உள்ள தடைகளை எல்லாம் முருகப்பெருமான் அகற்றி தமிழகத்தை விட்டு விரட்டுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு கூட பாருங்க, இந்த நிகழ்ச்சி கந்தசஷ்டி பாராயணம், கோயிலில் உட்காந்து சஷ்டி கோஷம் பாட போகிறோம். ஆனால் இது பாட போகிறதுக்கு வந்தால் இன்னைக்கு நெல்லைப்பிரிவில் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி காலையிலே காவல்துறை அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க. நீங்கள் நெல்லைப்பிரிவுக்குள்ளே பாடக்கூடாது, உங்களுக்கு அனுமதி இல்லை. எங்களுக்கு நெல்லைப்பிரி கோயிலில் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யார் எங்களை அனுமதிக்கணும்? இது என்ன, யார் அப்பா வீட்டு கோயிலா? மு.க. ஸ்டாலின் கட்டின கோயிலா? இல்லை அவங்க அப்பா கட்டின கோயிலா? இல்லை சேகர்பாபு அப்பா கட்டின கோயிலா? இது எங்களுடைய கூட்டம் பாட்டம் கட்டின கோயில். நாங்கள் தினமும் வந்து வழிபடக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்குள்ளே வர தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பல கோயில்களில் அறநிலையத்துறை சுற்றறிக்கை கொடுத்துருக்கு. காவல்துறையும் அதை வழிமொழிஞ்சு இன்னைக்கு தடை விதித்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. கேவலமா இல்லை? தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடக்குது? அவுரங்கசீப் ஆட்சி நடக்குதா? அவுரங்கசீப் ஆட்சியில் தான் இந்துக்கள் வழிபடுறதுக்கு அவன்கிட்ட போய் நாம பெர்மிஷன் வாங்கணும், அவனுக்கு வரி கட்டணும். அப்போ அவுரங்கசீப் ஆட்சி தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் நடத்திட்டு இருக்காப்லையா? ஏன் கோயிலுக்குள்ள போய் நான் சஷ்டி கோஷம் பாடுறதுக்கு எவன்கிட்ட அனுமதி வாங்கணும்? கேவலமா இல்லை? இன்னைக்கு இந்துக்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல கோயில்களில் சஷ்டி கோஷம் பாடுறதுக்கு இன்னைக்கு வந்து அரசாங்கம் தடை வச்சிருக்கு. சஷ்டி கோஷம் பாடுறதுக்கு தடை. என்ன நிலைமை பாருங்க, எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் பாருங்க. என்ன பண்றோம்? ஒன்னா உட்காந்து சஷ்டி கோஷம் பாடி சாமி கும்பிட போறோம். இதுல என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்ற தடைகள் நீங்கன்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு? சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றோம். 100 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். 2 நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் கூட இது பண்ணலன்னு சொன்னா இந்த அரசாங்கம் நிச்சயமாக ஏற்றாதுங்கிற நம்பிக்கைக்கு நாங்க வந்துட்டோம். அப்ப கடவுள் இடத்துல முறையிடுவோம். இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டும். எங்களுடைய பிரார்த்தனையாக இன்றைக்கு தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான, இன்னும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கு பிரார்த்தனை வைத்திருக்கிறோம். எங்கள் பிரார்த்தனை வீண் போகாது. திருப்பரங்குன்ற மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தமிழகத்திலிருந்து தூக்கி அடிக்கப்படும். முருகப்பெருமான் அருள் புரிவார். அனைவரது மனக்குறைகளை நீக்கி அவர்களது இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க அருள் புரிவாயாக. பெருமானே, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த இருக்கின்ற தடைகளெல்லாம் நீங்க அருள் புரிவாயாக. சண்முகப் பெருமானே, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்பும் உள்ள தடைகளை எல்லாம் நீக்க அருள் புரிவாயாக. வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, கடம்பனுக்கு, பாலனுக்கு, நாதனுக்கு, முருகனுக்கு, முருகனுக்கு, சோலை முருகனுக்கு, மலை முருகனுக்கு,